போலி டாக்டர் பார்த்துருப்பீங்க, போலி வக்கீல் பார்த்துருப்பீங்க, போலி அரசியல்வாதி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசுல. அப்ப வந்து எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்காரு. இவர் ஒரு போலி அரசியல்வாதி. அவர் அடிக்கடி நான் எம்ஜிஆரை பார்க்க போறேன், எம்ஜிஆரை பார்க்க போறேன்னு டவுனுக்கு போயிட்டு இருப்பாரு. எங்கடா போறாருன்னு பார்த்தா நேரா ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பாப்பாரு. அந்த கக்கூஸ் ஓரமா ஒட்டி இருக்கிற போஸ்டர் அதெல்லாம் பாப்பாரு. எதெல்லாம் நல்ல மலையாள படம் ஓடுதுன்னு அதை பார்த்துட்டு அந்த தேட்டர்ல போய் பார்த்துட்டு அப்புறம் அங்க எவனாவது இருப்பான் தெரிஞ்சவன் அவன் ஊர்ல போய் 2 நாளைக்கு படுத்துட்டு வந்துடுறது. அப்புறம் இங்க வந்து கதை கதையா சொல்றது, தலைமை செயலகத்துக்கு போய் பார்த்தேன், சட்டசபையில போய் பார்த்தேன். அன்னைக்கெல்லாம் அந்த லைவ் அந்த சட்டமன்றம் கூடுது இல்லையா, அது லைவா நாமெல்லாம் இங்க பார்க்க முடியாது, அந்த வசதி இல்லை. எம்ஜிஆருக்கு பக்கத்துல தான் நான் உட்கார்ந்து இருந்தேன்னே சொல்லுவாரு. அதே மக்கள் நம்புவாங்க. யாராவது வேலைக்கு ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்க, அவங்களை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் போட்ட உடனே ஏய் நான் தலைவர் போய் பார்த்து உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன், ஒரு 10,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்றது. அன்றைக்கு 10,000ங்கிறது இன்னைக்கு 10 லட்சத்தை தாண்டும். அவனுக்கு கஷ்டப்பட்டு 10,000 கொண்டு வந்து கொடுப்பான். அதை வாங்கிட்டு ஒரு பெங்களூர் போய் குட்டின்னு நல்லா ஜாலியா ஒரு 2 நாளைக்கு சுத்திட்டு வருவாரு. அப்புறம் இங்க வந்து சொல்லுவாரு, ஏய் தலைமைச் செயலகத்துல போய் பார்த்தேன்டா, உன்னோட ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா கீழே கிடந்ததுடா, அதை தூக்கி நான் மேல வச்சுட்டு அந்த அதிகாரிட்டு சொன்னேன் பாரு, நம்ம பையன் தான், அவனுக்கு சீக்கிரம் வேலை போட்டு கொடுன்னு சொல்லிட்டு வந்துருக்கேன்டா. அப்புறம் அப்படியே போனேன், எம்ஜிஆர் போய் பார்த்தேன். சட்டசபையில தான் இருந்தாரு. போனேன், சட்டசபை நடந்துட்டு இருக்கு, கிட்டக்கிட்டு உள்ளார போனேன். போயிட்டு இது மாதிரி நம்ம கட்சிக்கார பையன் தான், அவன் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டுக்கிறான் பாரு மேல இருக்கு, அவனுக்கு பார்த்து வேலை போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாரு. அவனுக்கு வேலை வந்துடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கெல்லாம் படிப்பாளிகள் கம்மியா இருந்தாங்க, எண்ணிக்கை குறைவா இருந்தாங்க, தேவைகள் இருந்தது. அப்ளிகேஷன் போட்டா உடனே வந்து வேலை கிடைச்சிரும் 80க்கு முன்னாடி. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் ஆனதும் நமக்கு கொஞ்சம் விவரம் தெரியாதது, இதுல ஏதோ தவறு நடக்கிறதா தோணும். என்னடா இந்த ஆள் என்ன சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நாம சந்தேகப்பட்டோம். சிலர் வந்து ஆதாரத்தோட சொல்லிட்டாங்க, நடந்து போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆர் காலம் ஆன பின்னாடியும் அந்த ஆள் வந்து நம்ம கிட்ட ஓட்டிக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த ஆளையும் செத்து போயிட்டான். ஆனாலும் இந்த ஊர்ல இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆள் எம்ஜிஆர் கூட போய் ஒரே ரூம்ல தங்கி இருந்து சட்டசபையில பக்கத்துல உட்காந்து அவருக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் சமாதிக்கு போய் இந்த எம்ஜிஆர் கட்டி இந்த வாட்சி ஓடுதுன்னு சொல்லி காதை வச்சு கேட்கறாங்க பாத்தீங்களா, அந்த ஜனங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. இருக்கட்டும், நாம என்ன பண்ண முடியும்.